எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நிகழ்ந்தேறி இருக்கு. அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியை பல கேள்விகள் மூலமாக பதிவு பண்ணி காலையில் பதிவு பண்ணியிருந்தோம். அப்பயே பார்த்தீங்கன்னா மனசு கேட்கல. என்ன கேட்கல அப்படின்னா, தொடர்ச்சியாக அந்த வன்னியர் சிறுமியோடைய குடும்பத்தையும் அந்த சுற்றி இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பான்மை சமூகத்தையும் கேள்வி கேட்குற மாதிரியும் அவர்களை பார்த்தீங்கன்னா விக்டிம் கார்டை பார்த்தீங்கன்னா காட்டியும் பார்த்தீங்கன்னா பலவிதமான காணொளிகளை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பல பதிவுகளும் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுறதுக்கு யாருமே இல்லையே. இந்த சமூகத்துல இருக்கிற பெரியோர்கள் கூட இதை பற்றி யாருமே வாயை திறக்கல. அதாவது 15 வயது 350 நாட்கள் ஆகிய ஒரு குழந்தைய, ஒரு சிறுமியை பார்த்தீங்கன்னா காதல் வயப்பட்டு அந்த சிறுமியை நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அந்த சிறுமியோட குடும்பத்துல பண்றாரு. அப்படின்னா இப்படி பண்றதுக்கான ஏதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி சட்டம் ஏதாவது இருக்கா? 18 வயசு பார்த்தீங்கன்னா பூர்த்தி ஆகலை அப்படின்னா அந்த பூர்த்தி ஆகாத எந்த ஒரு பெண் பிள்ளை மீது பார்த்தீங்கன்னா கையை வச்சா அதுக்கு பேர் போக்சோ தானே, அதுதானே சட்டம். அப்போ 15 வயது பார்த்தீங்கன்னா 350 நாட்கள் ஆகிய ஒரு சிறுமிய இவன் எப்படி கூட்டிட்டு போனா அப்படின்னு யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்களே. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. அந்த சிறுமியோட பார்த்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை பார்த்தீங்கன்னா பதிவு பண்றோம் பாருங்க. 12/7 பார்த்தீங்கன்னா 2009 பார்த்தீங்கன்னா அந்த சிறுமி பிறந்திருக்காங்க. அந்த பெண் பிள்ளை பிறந்திருக்கிறாங்க, படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. 16 வயசு பார்த்தீங்கன்னா 350 நாள் தான் ஆயிருக்குது. இன்னும் 17 வயசே நிரம்பல. புரியுதுங்களா? இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டாங்களாம். அதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் போயிட்டு பார்த்தீங்கன்னா கூலி வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த பையன். என்ன படிப்பு என்ன எதுன்னு தெரியல. 19 வயசுன்னு சொல்றாங்க. 19 வயசுல படிக்கிற வயசுல ஒரு காலேஜ் போகிற வயசுல உனக்கு என்னடா சித்தாள் வேலை பார்க்க வேண்டிய ஏதாவது தேவை இருக்கான்னு தெரியல. படிச்சுட்டு இருந்திருக்கணும், படிப்பும் கிடையாது. இவனை நம்பி எப்படி அந்த பெண் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்கிட்ட இவன் கேட்ட உடனே பொண்ணு அனுப்பி விடுவாங்க. இவன் தொடர்ச்சியா போய் பிரச்சனை பண்ணிருப்பான் போல இருக்கு. இதை பத்தி எவனுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே. ஒரு பக்கம் நாயம், ஐயோ பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த தாய் எப்படி கதறாங்க பாருங்க, தகப்பை எப்படி கதறாங்க பாருங்க, ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் உருவாக்கணும், அது உருவாக்கணும்னு சொல்றீங்களே. மைனர் பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா காதலிக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு எவனுமே பேச மாட்டேங்கிறீங்களா? அது எப்படி கரெக்டா குறி வைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா 18 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைய பார்த்தீங்கன்னா கரெக்டா குறி வச்சு 18 வயசு ஆகிற பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி எப்படா அந்த பிள்ளைய தூக்குறீங்க? இதுக்கெல்லாம் யாரா உங்களுக்கு ட்ரெயின் கொடுக்குறாங்களா? சொல்லுங்கடா. இது எப்படி நடக்குது? அக்யூரேட்டா நடக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா இதை செய்யறீங்க? சொல்லுங்க. இதுக்கு எதிரான ஒரு சட்டம் தேவை. அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் இந்த சட்டம் கண்டிப்பா தேவை. அப்படி எவனுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே. ஆணவ படுகொலை, இந்த படுகொலை அப்படின்னு சொல்றீங்களே. எப்படா பார்த்தீங்கன்னா 15 வயது 350 நாட்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சிறுமிய அவன் கூட்டிட்டு போறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன ரைட்ஸ் இருக்கு? அது குழந்தைய ஏமாத்தி கூட தான் கூட்டு போயிருப்பான். அந்த சிறுமியை பார்த்தீங்கன்னா ஆசை வார்த்தை சொல்லி கூட கூட்டு போயிருப்பான். கூட்டு போய் என்ன பண்ணானோ தெரியல. 2 பேரை பார்த்தீங்கன்னா செத்து கிடக்குறாங்க. செத்து கிடந்த உடனே பழிய தூக்கி பெண் வீட்டார் மேல போட்டீங்க. ஆணவ படுகொலை செய்த பெண் வீடு. அந்த பெண் வீட்டாரோடைய விஷயத்தை அந்த சிறுமியோட வீட மொத்தமா சூறையாடி இருக்கிறாங்க. சாதியற்ற இந்த சாதிய வெறியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோடைய பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தத்தையும் சூறையாடி இருக்கிறாங்க. சூறையாடுறது மட்டும் கிடையாதுங்க, பிசிஆர் ஆக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மேல போடப்பட்டிருக்கு. என்ன கொடுமது! எப்படி 15 வயசு 16 வயசு கூட நிரம்பாத ஒரு பிள்ளைய, படிச்சுட்டு இருக்கிற ஒரு பிள்ளைய நீங்க பொண்ணு கேட்டு பார்த்தீங்கன்னா வருவீங்க. அதை கேட்ட உடனே இந்த அம்மா அப்படின்னு தூக்கி கொடுத்துடணுமா? நான் கேட்கிறேன். இதே தலித் சமூகத்தை சார்ந்த ஒவ்வொரு பெற்றோர்களையும் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணனாவோ நீங்க தம்பியாவோ இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு அக்கா ஒரு 16 வயசுலயோ இல்ல தங்கச்சி ஒரு 16 வயசுல படிச்சுட்டு இருக்க அப்படின்னா ரோட்ல போறவன் யாரோ ஒருத்தன், அவன் ஜாதியெல்லாம் நீங்க பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல. 16 வயசு படிச்சுட்டு இருக்கிற ஒரு பிள்ளைய, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைய எவனாவது நான் பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைய காதலிக்கிறேன், படிச்சிருக்கிற பிள்ளைய எனக்கு நீங்க கட்டி வைங்க அப்படின்னு கேட்டா நீங்க செஞ்சிருவீங்களா? தூக்கி இந்தா பையில எடுத்துக்கோ, நாள் குறிச்சிடலாம்,
நீ போமா அப்படின்னு அனுப்பி வச்சிருவீங்களா? நான் கேட்கிறேன். படிச்சிருக்கிற பிள்ளைய அனுப்பி வச்சிருவீங்களா? சொல்லுங்க. நான் தலித் சமூகத்தை சார்ந்த அந்த சமூகத்தில் இருக்கிற பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன், அண்ணன் தம்பியை பார்த்து கேட்கிறேன். நீங்க அனுப்பிப்பீங்களா? உங்க அக்காவையோ தங்கச்சியோ இத பண்ணாங்க அப்படின்னா நீங்க செஞ்சிருவீங்களா? ரோட்ல போற எவனோ ஒருத்த வந்து பொண்ணு குறா அப்படின்னு வந்து கேட்டா படிச்சிருக்கிற பிள்ளைய அனுப்பி வைப்பீங்களா? அனுப்பி வைப்பீங்களா? இல்ல வந்து கேட்கறவன நீங்க வந்து எதிர்த்து சண்டை போடுவீங்களா? இல்ல அடிப்பீங்களா? சொல்லுங்க. அனுப்பி வச்சிருவீங்கன்னா வந்து சொல்லுங்க. நாங்களும் வந்து அதை கேட்டுக்கிறோம். யாரும் பண்ண மாட்டீங்க, யாருமே செய்ய மாட்டீங்க. என் வீட்டுல இருக்கிற படிச்சிருக்கிற பிள்ளைய கேட்கறது நீ யாரா அப்படி இருந்தா முத கேள்வியா வந்து பேசுறவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லுவோம். ஏன் வந்து 18 வயசு ஆகிற வரைக்கும் கூட அந்த வந்து அந்த ரோமியாவுக்கு வந்து வெயிட் பண்ண முடியாதாமா? சித்தால் வேலை பார்த்த வந்து அந்த ரோமியாவால வந்து ஒண்ணுமே வந்து முடியலையாமா? ஏன் படிச்சு நல்ல வேலைக்கு போறது, நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல வந்து வேலையை வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து காதலிக்கிறேன்னு வந்து கூட்டு போக சொல்றது. அந்த பொண்ணு வந்து ஒரு 18 வயசுக்கு மேல அதுவும் படிச்சு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்த பின்னாடி மியூச்சுவலா வந்து ஏதாவது பண்ணிட்டு போறது. அதெல்லாம் யாருமே வந்து சொல்லி தரது இல்லையே. 18 வயசு கரெக்டா வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு தூக்கிடு. சட்டத்துல வந்து ஒண்ணுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து அந்த இளைஞர்களை வந்து குறிவைத்து அப்படி வந்து செயல்படுத்துறது யாரு? யாரு சொல்லுங்க. 18 வயசு நிரம்பியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. வெறும் 15 வயசு 350 நாள் வந்து நிரம்பிய ஒரு பெண் பிள்ளைய, ஒரு சிறுமிய, படிச்சுட்டு இருக்கிற ஒரு சிறுமிய வந்து இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பார்த்துட்டு பெண் சிறுமியோட வந்து குடும்பத்தை விக்டிமா வந்து காட்டி வந்து இவ்வளவு பெரிய ஒரு சாதிய அரசியலையும் ஒரு சாதி வெறி அரசியலையும் தமிழகத்தை தாண்டி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழகத்தை தாண்டி எங்கேயுமே பார்க்க முடியாது. பெத்த பிள்ளைய இன்னைக்கு பறி கொடுத்துட்டு, பெத்த பிள்ளைய கூட்டிட்டு போனவன் என்ன பண்ணான்னு தெரியாம வந்து பறி கொடுத்துட்டு இன்னைக்கு அவங்க மேலே வழக்கு. எனக்கு புரியல இந்த சட்டம் வந்து எப்படி, எனக்கு புரியல. இதை பத்தி வாயை திறந்து பேசுறது கூட இந்த சமூகத்துல ஆட்கள் கிடையாது. இதை பத்தி வாயை திறந்து பேசுறது கூட இந்த சமூகத்துல ஆட்களே கிடையாது. 15 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு காதல் என்னன்னு தெரியுமா, குடும்பம் என்னன்னு தெரியுமா, அதுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குதா? அப்ப அந்த மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு பிள்ளைய வந்து ஒருத்தன் காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து இவ்வளவு தூரம் பண்ணிருக்கான் அப்படின்னா அவனை எப்படா வந்து தியாகி அளவுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு வந்து பேசுறீங்க? எப்படா எழுதுறீங்க? எப்படியா வந்து நியாயத்தை வந்து பேசுறீங்க? இதே இடத்துல அந்த பெண் வந்து அந்த சிறுமி உங்க சமூகத்தை சார்ந்த சிறுமியா இருந்திருந்தா இந்த வார்த்தை வருமா? அதே இன்னைக்கு பேசுற இந்த நியாயம் அதே வந்து அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு வந்து இது நடந்திருக்குமா? செஞ்சிருப்பீங்களா? நான் கேட்கிறேன். நான் மீண்டும் அந்த கேள்வியை கேட்கிறேன். செய்வீங்களா? மாட்டீங்க. எதனால நீங்க எல்லாம் வந்து மற்ற சமூகத்துக்கிட்ட இருந்து விலகி நிற்கிறீங்க, விலகி போறீங்கன்றது புரியுதா புரியலையா? நீங்க தொடர்ச்சியா உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தப்பே பண்ணாலும் வந்து அது நாயன வந்து பேசும்போதுதான் ஒட்டுமொத்த பேருமே வந்து உங்களை பார்த்து வந்து பின்னாடி நிக்கிறோம். வேண்டாம், நீங்க அப்படியே இருந்துங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா இல்லையா? நியாயமா பேசணும். உன் வீட்டு பிள்ளை 16 வயசு பிள்ளைய எவ்வளோ ரோட்ல போறவன் ஒருத்த வந்து கட்டி கூடு அப்படின்னு கேட்டா படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைய கட்டி கூட்டு வச்சிருவியா? செஞ்சிருவியா? நாள் முகூர்த்தம்லாம் வந்து குறிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? சொல்லு. செய்ய மாட்டல்ல, நீ செய்ய மாட்டல்ல. உனக்கு வந்தா ரத்தம், மற்ற சாதியை சார்ந்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. காதலர்களை பிரித்து விட்டார்கள், ஆணவ படுகொலை செஞ்சு. எங்கடா காதல்? சிறுமிய காதல் வந்து பண்ணா அப்படின்னா போக்சோ, அந்த குடும்பத்து மேலே போக்சோ வந்து இன்னைக்கு வந்து போட்டு தூக்கிட்டு போய் உள்ள வச்சு அவனுக்கு அந்த பையனுக்கு எவன்லாம் வந்து உட்காந்துட்டு காதல் தூது வந்து விட்டு இருந்தா ஒட்டுமொத்த பேருமே போக்சால வந்து தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருக்கணும். அதை காவல்துறையின் செய்யல. அதை வந்து வலியுறுத்தி ஒருத்தரும் வந்து போராட மாட்டேங்கிறீங்க. இதுல இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒரு புறம்போக்கு கூட்டம் இருக்குது. இவனுங்களுக்கு எங்க வந்து எது நடக்குமோ அப்படின்னு வன்னியர்களுக்கு எதிரான வந்து அஜெண்டாவை மட்டும்தான் வந்து கையில் எடுத்துக்கிட்டு வேலையை பார்க்கறானுங்க. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் அப்படின்னா நியாயத்துக்கு நிற்பாங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு உண்டியல் குலுக்கிக்கிட்டு தங்களுக்கு என்ன தேவையோ வந்து அந்த தேவையை மட்டும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. இதையெல்லாம் தாண்டி சோசியல் மீடியாவில் வந்து திடீர்னு வந்து ஐயோ வாழ வேண்டிய பிள்ளைங்க, வாழ வேண்டிய வயசுல படிச்சிருக்கிற பிள்ளைய, படிச்சுட்டு இருக்கிற ஒரு பிள்ளைய 16 வயசு வந்து நிரம்ப கூட இல்லாத வந்து ஒரு சிறுமிய கூட்டிட்டு போய் வந்து ஒருத்தர் திருமணம் பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறான்.
அவனை பத்தி வாயை திறந்து கூட வந்து நான் பேச மாட்டேங்கிறீங்க. ஐயோ அம்மம்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அவ்வளவு தூரம் நீலி கண்ணீர் வெடிக்கிறீங்களேடா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? எப்படா நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க? எப்படி இப்படி வந்து இருக்கிறீங்க கேவலமா? இப்படியாப்பட்ட கேவலத்தை நாங்க நிறைய பார்த்துக்கோம். விழுப்புரத்துல நவீனான்ற வந்து பாத்தீங்கன்னா 12வது படிச்சுட்டு இருந்த ஒரு சிறுமிய 30 வயசு நிரம்பிய வந்து ஒரு தலித் இளைஞன் வந்து பாத்தீங்கன்னா என்ன அந்த பொண்ணை காதலிக்கல அப்படின்னு சொல்லி பெட்ரோலை ஊத்தி எரித்து வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டான். கொண்டுட்ட பின்னாடி அவனுக்கு ஆதரவா தான் நீங்க ஒட்டுமொத்த பேருமே இருந்தீங்க. ஒட்டுமொத்த செத்து போன நவீனாவுக்காக எவனுமே வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசல. எவன் எரிச்சு கொண்டானோ அவன் முன்னாடிதான் நின்னீங்க. இதே வந்து திலகவதிய காதலிக்கிற போர்வையில வந்து பாத்தீங்கன்னா ஊட பூந்து குத்தி ஒருத்த வந்து கொலை பண்ணா ஒரு தலித் இளைஞன், அவன் பின்னாடிதான் நீங்க நின்னீங்க. செத்து போன திலகவதி பின்னாடி நீங்க நிக்கல. அதே விழுப்புரத்து மாவட்டத்துல உளுதூர்பேட்டை பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்னியர் பெண்ணு, அந்த பிள்ளைய வந்து ஊடு பூந்து வந்து ஒருத்த வந்து கொண்டான். அவனும் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த தலித் இளைஞன். அப்பயே வந்து அந்த சரஸ்வதி பின்னாடி நீங்க நிக்கல. அதே வந்து அந்த இளைஞன் பின்னாடி தான் நீங்க நின்னீங்க. தப்பு பண்ண பின்னாடி தான் நின்னீங்க. இதையெல்லாம் தாண்டி உங்கள் சமூகத்துக்குள்ளே பல ஆணவ கொலைகள் வந்து நிகழ்ந்திருக்கு. இதே மயிலாடுதுறை நிகழ்ந்திருக்கு. எவ்வளவு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. அப்பெல்லாம் வாய துறக்காத, அதுக்கெல்லாம் நியாயத்தை பத்தி பேசாத, செத்தது பெண்ணா இருந்தாலும் சரி, செத்தது ஆணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க சமூகத்தை சார்ந்தவர்களா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு நியாயம் தர்மம்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. புரியுதா இல்லையா? செத்தது தப்பு பண்ணது உங்கள் சமூகத்தை சார்ந்தவனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சாதியும் சாதியோடைய வெறியும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள வெளியே வந்து நியாய தர்மத்தை பத்தி பேசுறீங்க. எவ்வளவு தூரம் இந்த மைண்ட் செட் இருக்கு தெரியுங்களா? இப்படி இருக்கும்போதுதான் எங்களுக்கே வந்து அதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்து வந்து 2 பேரை, ஒரு அதுல வந்து கோனார் சமூகத்தை சார்ந்த ஒரு பையன், 2 பேரை வந்து தலித் இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து வண்டியில இருந்து பெட்ரோலை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி வந்து மேல ஊத்தி எரிச்சு கொண்டானுங்க. அப்ப கூட எரித்து கொல்லப்பட்ட அந்த அவங்க பக்கம் நிக்கல, எரிச்சு கொண்டானுங்க தெரியுமா? அவனுங்களை சேஃப்கார்டு பண்ற வேலையைத்தான் உங்கள் சமூகத்தை சார்ந்த போராளிகளோ, உங்கள் சமூகத்தை சார்ந்த ஆட்களோ, உங்கள் சமூகத்தை சார்ந்த அரசியல்வாதிகளோ வந்து பாத்தீங்கன்னா பண்ணீங்க. நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு சாதி இல்லை, நாங்கள் சாதியை தாண்டி யோசிக்கிறோம், நாங்கள் சாதியை தாண்டித்தான் வந்து பழகிறோம், சாதியை தாண்டித்தான் நாங்க எல்லாமே செய்யறோம் அப்படின்னு பச்சை பொய்ய பேசிக்கிட்டு தெரியுறீங்க. உங்க வீட்டு பொண்ணா இருந்து, உங்க வீட்டு தங்கச்சியா இருந்து, உங்க வீட்டுல வந்து படிக்கிற ஒரு பிள்ளையா இருந்து, இப்படி ஒரு 16 வயசு நிரம்பாத ஒரு சிறுமிய இப்படி எவனாவது பண்ணியிருந்தா இதே நியாயத்தை உங்க வாயில இருந்து பேசுவீங்களா? இதே நியாயம் உங்க வாயில வருமா? சொல்லுங்க. எப்படா வந்து பாத்தீங்கன்னா தப்பு நீங்க பண்ணிட்டு பழிய தூக்கி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சமூகத்து மேல போடுறீங்க? சொல்லுங்க. அப்ப நீங்க இப்படி செய்யும் போது உங்கள் சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் என்ன நினைப்பான்? அவன் இன்னைக்கு 16 வயசு பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போய் கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணா அவனையே வந்து சேஃப்கார்டு பண்ணாங்க. நம்ம ஜாதியை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராளிங்க. அப்ப நாமும் நாளைக்கு அதை செஞ்சோம் அப்படின்னா நாமளும் தியாகி ஆகலாம் அப்படின்னு செய்வானா மாட்டானா? செய்வானா மாட்டானா? தப்புன்னு யாருமே பேச மாட்டேங்கிறீங்களா? ஐயோ அந்த குடும்பம் எப்படி கதறுது பாருங்க. அந்த குடும்பம் கதறதுக்கு முன்னாடி அவன் வீட்டுல அந்த புள்ள அதை பண்ணும்போது தலைமாலை கொடுத்து, தகப்பனா தாயா அண்ணனா தம்பியா கூட இருக்கிறவங்களா தலைமாலை கொடுத்து செருப்புலே அடிப்பா வந்து பாத்தீங்கன்னா சூத்தம்னு அந்த பிள்ளைய வந்து படிக்க விடுறான்னு சொல்லியிருக்கணும். புரியுதுங்களா? சூத்தம்னு படிக்க விடு, உனக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இப்பயே வந்து கல்யாணம் அப்படின்னு கேட்டிருக்கணும். அதை நீங்க கேட்டிருந்தா, அந்த பையனை கண்டிச்சிருந்தா, அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்திய சொல்லியிருந்தா இன்னைக்கு இப்படி அப்பட்ட சம்பவமே நிகழ்ந்திருக்காது. புரியுதுங்களா? எங்க வீட்டுல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு தான் புத்தியே இல்லை, எதுவுமே கிடையாது. பாக்குறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கிட்டு கண்டவனை நம்பி வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலையை பெற்றோர்களை எதிர்த்து பண்ணும்போதுதான் அந்த பழியை சுமக்க வேண்டிய இடத்துல நாங்களே இருக்கோம். நவீனா குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு விழுப்புரத்துல. பாதிக்கப்பட்ட நாங்களே வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகளா ஆனோம். திலகவதி குடும்பத்துக்கும் குற்றவாளிகளா இந்த சமூகமே ஆச்சு, சரஸ்வதிக்கும் குற்றவாளியா இந்த சமூகமே ஆச்சு. இன்னைக்கு இந்த பிரியதர்ஷினிக்கும் குற்றவாளி சமூகமா வன்னியர்களே ஆகிறோம். அது எப்படிரா?
பாதிக்கப்பட்ட நாங்களே வந்து குற்றவாளிகளா மாறிட்டே இருக்கிறோம். குற்றமற்றவர்களாக நீங்க எல்லா இடத்துலயுமே இருக்கிறீங்க. எரிச்சு கொன்னவன் குற்றவாளி இல்ல, கத்தியில குத்தி வந்து கொலை பண்ணவன் குற்றமற்றவன், இன்னொருத்த வந்து நடு ராத்திரில உள்ள பூந்து வெட்டினவன் அவனும் குற்றமற்றவன். இன்னைக்கு 16 வயசு கூட நிரம்பாத ஒரு சிறுமிய கூட்டிட்டு போய் இப்படியாப்பட்ட வேலையை பார்த்தவன் அவனும் குற்றமற்றவன், அவன் குடும்பத்தை சார்ந்தவனும் குற்றமற்றவர்கள். எதிர்தரப்புல இருக்கிற இன்னொரு சமூகம் மட்டும்தான் பலியாடு. அவங்களுடைய நியாயத்தை பேசுறதுக்கு தான் இந்த சமூகத்துல யாருமே இல்லை. என்ன பண்றது? நம்ம சமூகத்துல வந்து இருக்கிற தலைவர்கள் இன்னும் ஒரு படி மேல சொல்லலாம். இந்த தேர்தல் வந்து மாவட்டத்துக்கு மாட்டத்துக்கு ஒரு கூட்டம் கிளம்பும். நான் தான் வந்து உண்மையான விடிவெள்ளி, இந்த சமூகத்துக்காக நாங்க தான் நிக்கிறோம், நாங்க தான் புடிங்கி தள்ளுறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பும். அந்த கூட்டம்லாம் இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நிகழும்போது வாயே வந்து எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வந்து போய் எங்கேயாவது மூலையில ஒளிஞ்சிக்க வேண்டியது. அரசியல் நேரத்துக்கு வந்து ராமதாஸ் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யல, அன்புமணி இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யலன்னு மட்டும் நொட்டம் சொல்ல தெரியுது. இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது துண்டை வந்து தலைமலை போட்டுக்கிட்டு கிளம்பிடுறானுங்க. இன்னும் சொல்ல போனா மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு பெரும் வந்து மிகப்பெரிய ஆளுமை ஒருத்தர் இருக்கிறார், VGK மணி அவர்கள். நீங்க என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மாவட்டத்துல தரங்கம்பாடியில நம்ம வீட்டு பிள்ளைய வந்து 16 வயசு கூட நிரம்பாத ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்து இதே சமூகத்து மேல வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பெண் சிறுமியோட வீடு வந்து சூறையாடப்பட்டிருக்கு. நீங்க எங்கனா போனீங்க? ஏன்னா ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல ஏதாவது முன்னெடுக்கிறீங்க? எங்களுக்கு தெரியல, நீங்க ஏதாவது முன்னு கூட எடுக்கலாம், எங்களுக்கு தெரியல. அப்படி வந்து தெரியப்படுத்துறதுக்காக முயற்சி எடுங்க, வாயை திறந்து பேசுங்க. புரியுதுங்களா? எலெக்ஷன் நேரம் வந்தா மட்டும் பேசாதீங்க, இப்படி அப்படி பிரச்சனைகளையும் பேசுங்க. அப்பதான் உங்கள் மீது வந்து இந்த சமூகத்துக்கு பெரிய நம்பிக்கை வரும். இந்த லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு வந்து அரசியல் நேரத்துல வரானுங்களா ஒட்டுமொத்த பேருக்கே நான் சொல்றேன். நான் இந்த ஜாதிக்குள்ள பேசுங்கடா, இப்ப வாயை திறந்து பேசுங்கடா. பெண் பிள்ளையோட குடும்பத்தை எப்படி வந்து நீங்க வந்து குற்றவாளிகளா மாத்துவீங்க அப்படின்னு வாயை திறந்து கேளுங்கடா. 15 வயசு வந்து ஆன ஒரு பெண் பிள்ளைய எப்படி வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்து அவனுக்கு உரிமை இருக்கு? எந்த சட்டம் வந்து இதை சொல்லிச்சு? அப்ப போக்சால வந்து உள்ள போகணும் தானே அந்த குடும்பம். அதை வந்து ஊக்குவிச்சு அனைவருமே வந்து உள்ள போகணும் தானே போக்சாவில. அதை நீங்க வந்து ஏன் வந்து செய்ய மாட்டீங்க? காவல்துறையை முற்றிடுங்க, தமிழக அரசு கிட்ட வந்து முறையிடுங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து கோரிக்கை வைங்க. ஏன்டா எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? எங்கடா போறீங்க? எங்கடா இருக்கிறீங்க? சொல்லுங்க. வாயை திறந்துட்டா வந்து அடி விழுமா? இல்ல யாராவது ஏதாவது வந்து சொல்லிடுவாங்களா, பண்ணிடுவாங்களா? நியாயத்துக்கு தான் நிக்கிறீங்க. யார் பேசுவீங்க இதெல்லாம்? யார் செய்வீங்க இதெல்லாம்? எனக்கு புரியல. இந்த சமூகத்துல இருக்கிற யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே, எனக்கு புரியல. இப்ப நாளைக்கு நம்ம வீட்டுல நிகழ்ந்தாலும் இப்படிதானா? அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு கோவம் வருமா? சொல்லுங்க. ஒரு ஒரு பெண் பிள்ளையை பெற்றதுக்காக அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய நெருக்கத்தில் நிக்குது தெரியுங்களா? ஏயா வந்து எந்த வன்னியர்களுக்கு மான ரோசம் சூடு சொரண நியாயத்தை பத்தி பேசணுன்ற எண்ணமே வராதே அவங்களுக்குலாம்? சுட்டு போட்டாலும் வராதா? நான் கேட்கறேன். நான் மானம் தானே வந்து உடம்புல ஓடுதா இல்லையா? தப்ப நீங்க வந்து இதை நாங்க சரிப்படுத்துங்க நான் சொல்லல. அந்த விஷயம் நடந்தது கண்டிப்பா அப்படி வந்து நடக்கக்கூடாது. இன்னைக்கு அதை கண்டிச்சிருந்தா அந்த பையனும் இருந்திருப்பா, அந்த பொண்ணு இருந்திருக்கும், உயிரோட இருந்திருப்பாங்க. அந்த பக்கம் தான் வந்து அந்த பையனை தருதலையா மாத்தி நீ போ அந்த பொண்ணை கூட்டு வா அப்படின்னு அந்த குடும்பத்துல இருந்து அந்த ஊர்ல இருந்து ஒட்டுமொத்த பேரை அந்த பையனை ட்ரிகர் பண்ணி இன்னைக்கு அந்த பிள்ளைய வந்து கூட்டிட்டு போய் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டான். அங்க தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த பக்கமாவது வந்து ஆள் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு தலைமலை தட்டி இருந்தா, அந்த பிள்ளைக்கும் தலைமலை தட்டி இருந்தா, அந்த பையனுக்கும் தலைமலை தட்டி இருந்தா இன்னைக்கு 2 உயிர்கள் வந்து இருந்திருக்குமா இல்லையா? அது எந்த சமூகமா ஒன்னாலும் இருக்கட்டும், உயிர் தானே அது, இருந்திருக்குமா இல்லையா? அப்ப அந்த நல்லதை ஏன்டா யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்க? யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்க. பகையை மட்டும் வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நியாய தர்மம் அப்படின்னு வந்தா ஒரு பக்கம் மட்டுமே நிக்கிறீங்க. பாதிக்கப்பட்டது அந்த குடும்பம். வன்னியர் அந்த பெண்ணை பெத்ததுக்கே வந்து அவங்க வந்து வழக்கு வாங்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு புரியல. 16 வயசு கூட நிரம்பாத ஒரு சிறுமிய கூட்டிட்டு போய் ஒருத்தன் எல்லா வேலையும் செய்வான், வழி அனுப்பி வைக்கணுமா? இந்த அரசாங்கம் இதை தான் வன்னியர்கள் கிட்ட எதிர்பார்க்குதா? சொல்லுங்க. இல்ல சட்டம் அதை தான் சொல்லுதா? சொல்லுங்க. 18 வயசு நிரம்புதோ இல்லையோ கூட்டிட்டு போய் இழுத்துட்டு போயிட்டு பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. பல வந்து பொய் புகார்களை வந்து கொடுத்து ஏதாவது ஒண்ணு சொல்லி எங்கள் சாதிய ரீதியாக எங்களை இதை பண்றாங்க அதை ஏதாவது ஒண்ணு சொல்லி
விக்டிம் கார்டு வந்து பிளே பண்ணி சாதி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை பாக்குறீங்க உங்களுடைய தேவைக்காக. இதுல கூடவா அந்த சிறுமியோட குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒட்டச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை வந்து ஒளிச்சே தள்ளிட்டீங்களே காதல் என்ற போர்வையில. இதைத்தான் நாங்க நாடக காதல் அப்படின்னு சொன்னோம். இது நாடக காதல் கூட இந்த விஷயத்த சொல்ல முடியாது. சிறுமி காதல், சிறுமிக்கு காதல் கூட காதல்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆசை வார்த்தைகளை கூறி அந்த சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா காதல் அந்த அந்த விஷயத்தை முயற்சி எடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கிறானுங்க. இதை பத்தி வெளிப்படையா பேசுறதுக்கு யாரும் கிடையாது. செத்தது தலித் இளைஞனா இருந்தா மட்டும்தான் நியாய தர்மம் அவங்க பக்கம் வரும். என்ன கொடுமை! தப்பு பண்ணும் அவனா இருந்தா கூட அவன் பின்னாடி தான். தப்பு பண்ணாம வந்து இந்த சமூகமே இருந்தாலும் மொத்த ஏச்சும் பேச்சும் இந்த சமூகத்துக்கு தான் விழுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சட்டம் ஒரு பக்கம் 18 வயசுக்கு மேலதான் திருமணம்னு சொல்றாங்க. இவனுங்க வந்து 16 வயசு பிள்ளைய கூட்டிட்டு போய் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்கிறானுங்க. அதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யாம அந்த பெண் சிறுமியோட குடும்பத்திலிருந்து 4 பேர் கைது. என்ன சட்டம்! எவ்வளவு பெரிய அழகான ஒரு சட்டம்! அவ்வளவு மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தமா இருக்கு. நான் நேத்து இதை பத்தி பேசவே இல்லைங்க, கடந்துட்டு நான் உண்மையாகவே அந்த விஷயத்தை பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்டா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா காதல் வாய் போட்டு எதுக்குடா இப்படி எல்லாம் சாகறீங்கன்ற எண்ணம் தான் வந்துச்சு. 16 வயசு பிள்ளைய இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டு இன்னைக்கு எப்படி நீங்க நியாய தர்மத்தை பத்தி பேசுறீங்க? அழுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய அம்மாவுக்கும் அப்பனுக்கு மட்டும்தான் வருமா? பெண்ணை பார்த்தவங்களுக்கு எல்லாம் வராதா? அவங்களுக்கு அழுகையே வராதா? என்னடா எப்படா ஜோடிக்கிறீங்க? எப்படா ஜோடிக்கிறீங்க? கேவலமா இல்ல? கேவலமா இல்ல? அதை பத்தி பேசுறது கூட நாதி இல்லை இந்த சமூகம். நாதியற்ற ஒரு சமூகமா நம்ம வாழ்றோம். அப்படியே வாழ்ந்துகிட்டு அப்படியே இருந்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னா வேற என்ன சொல்லணும்? உங்களுடைய மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னுடைய மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்த்துட்டேன். நீங்க முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை கொட்டி தீருங்க. வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு கூட இந்த சமூகத்திலிருந்து ஆட்கள் கிடையாது. முக்கியமான விஷயங்களை பேசுறது கூட இந்த சமூகத்திலிருந்து யாருக்கும் வாயும் வரதில்லை. இதெல்லாம் நாம சமூகத்துடைய முன்னோடிகள், சமூகத்துடைய தலைவர்கள், சமூகத்துக்கு இத்தனை அமைப்புகள், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அரசியல் நேரத்தில் அவ்வளோ கூட்டம் வரும். ஒருத்தன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவத்துல தலையை கூட காட்டுறது கிடையாது. என்ன பண்றது? வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பாருங்க எங்க போய் முடியும் அப்படின்னா விக்டிம் கார்டு பிளே பண்ணி வன்னியர் சமூகத்தின் மீதும் மொத்த பழியும் விழும். அதுதான் நடக்குது, நடந்துட்டு இருக்கு, அப்படிதான் நடக்கும். ஏன்னா இந்த சமூகம் வந்து அதை பத்தி வாயை திறந்து கூட பேசாது, கேட்காது.